ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யாருண்ணா வேணும்? இங்கே காளின்னு ஒருத்தர் மெடிக்கல் ரெப்பாக இருந்தார். அவர் எங்கே இல்லைண்ணே, ஒய்ஃப் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாரு. சரி, இவ்வளோ பெரிய ஊருக்குள்ள நமக்குன்னு யாருமே இல்லையாப்பா? எனக்குன்னு யாருமே இல்லை. சைன் பண்ணு. இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். நமக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. அகர முதல்வன் ஆதிரா. அப்போ உங்களுக்கு 2 வயசு இருக்கும். அம்மாவும் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். உங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப. அகரன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருப்பீங்க. அதிகாலையில் அசந்து தூங்குவீங்க. இவனை பிடிங்க. பாப்பாக்கு ரொம்ப பசிக்குதா? அம்மாவுக்கு 7 மணிக்கு ஆஃபீஸ், எனக்கு 8 மணிக்கு. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ள வீடே போர்க்களமாக இருக்கும். ஒரு ரூபாய். ஆத்திரா குட்டி ட்ரெஸ் போட்டுக்கலாமா? ஜெசி, அந்த டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டியா? ஸ்லாப்ல இருக்கு. அவனை தூக்கிட்டு வாங்கப்பா. பாய். பாய். தினம் ப்ளே ஸ்கூல்லேருந்து உங்களை யார் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்ற பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். டார்கெட் இன்னும் முடியல. டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களை நீ கூட்டிகிட்டு வந்துடுறியா? Understand these 3 major points, and the third one is called as construction, and the fourth one is testing, and the fifth one is called as important classல இருக்கேன். தயவு செய்து நீயே குழந்தைகளை கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ்.
காத்துட்டு இருக்க முடியாது. சாரி மேடம். சார், எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு சார். அவங்கள காப்பாத்ததானே இங்க வரோம். கங்காரு குட்டி மாதிரி எங்கே போனாலும் உங்களை தூக்கிட்டு போவோம். உங்களால் அம்மாவுக்கு எனக்கும் அப்பப்போ சண்டை வரும். ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போக முடியல. இந்தா புடி. மானமே போச்சு. எல்லாம் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறதே உன் வேலை. ஏய்ரா, ச்சே. இனிமே நீங்க கூட வெளியில போக கூடாது. ஜெசி இவன் இரா இரா. ஒரு டயப்பர் வாங்க முடியலையான்னு கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? வாங்கியிருக்கலாம்ல. புது புடவை நாரி போச்சு. சின்ன குழந்தைங்கன்னா பேலும் மோளும். பேண்ட பிய இடுப்பில் கட்டிக்கிட்டே திரியிறதா நாகரிகம்னா அந்த நாகரிகம் நமக்கு வேண்டாம். அது வா. ஏன் கோமா இருக்கீங்களாக்கும்? ஆமா. அந்த ஜன்னலை சாத்திட்டு கோவப்படுங்க. பக்கத்து வீட்டு மாமா செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. போனும் கைமா சுத்திட்டு இருக்காரு. வீட்டில் சமைக்கிறது கூட நேரம் இருக்காது. எப்பவுமே கடை சாப்பாடு தான். 2 தோசை, 4 இட்லி, 6 இடியாப்பம். போதும் இல்லைங்கோ? குழந்தைகளுக்கு மட்டுமாவது வீட்டில் சமைக்கலாமே. அவ்வளோதாங்க. நீங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்டா டல்லா இருக்க? 3 மாசமா இன்சென்டிவ் வரல. வணக்கம் சார். இந்த மாசமும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கடன் கொடுத்தவங்களாம் திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும்டா. நீ தான் சேர்த்து வச்சிருப்பல. ஒரு 50,000 ரூபா கூட இன்சென்டிவ் வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றேன். எல்லா இடத்துலையும் கேட்டு கிடைக்கலடா. ஹலோ, கலெக்ஷன் காசை வாங்கிக்கோங்க சார். கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. கையை அது இங்கே பாரு, அப்பா பாரு. அது ஆதிரா, உங்களை கவனிக்காமல் நாங்கள் ஓடிட்டே இருந்தோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஜெசி, நம்ம வாழ்கிறதுக்காக வேலை பார்க்குறோமா இல்லை வேலை பார்க்குறதுக்காக வாழ்கிறோமா? இது என்ன கேள்வி? வாழ்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இல்லை ஜெசி, எனக்கு மந்த்லி டார்கெட்டு, உனக்கு ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஜெசி. நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்காக நம்ம குழந்தைங்களையும் ஓட வைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழவே இல்லை. வேலை பார்க்குறோம். வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜெசி. ஏதாவது பண்ணணும். என் லைஃப்பில் எனக்கு நிறைய கனவு இருக்குது. அதை கலைக்க முடியாது. 2 பேரும் உழைச்சாதான் சரியாக வரும். உன் கனவும் கலையாமல் அவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? என்ன? நம்ம தேவைகளை சுருக்கிக்கிட்டு செலவுகளை குறைப்போம். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு அவங்களோட இருப்போம். வேலையை விடுறதா? ஏற்கனவே இங்கே நிறைய சிக்கலில் தான் போயிட்டுருக்கு. இருக்கிற வீடு பத்தலை. இதை விட ஒரு பெட்டர் என்வாயன்மெண்ட்டில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்கோ. எனக்குன்னு ஒரு 2 வீலர் இருக்கணும். அப்புறம் பெரிய வீடு, காரு, நிறைய பணம், இப்படி பெருசாக ஆசை இருக்குது. பெரிய கார் வரும், பெரிய வீடு வரும், நிறைய பணம் வரும் ஜெசி. ஆனால் குழந்தைங்களோட சிரிப்பு போயிடும், சந்தோஷம் போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டி குழந்தைங்க வளரதான் போகிறாங்க. அவங்க வளர வளர அவங்க தேவைகள் வளரும். நீ இன்னைக்கு பற்றி யோசிக்கிற, நான் நாளைக்காக யோசிக்கிறேன். நாளைக்குன்றது எப்பவுமே நாளைக்காக தான் இருக்கும். இன்னைக்குன்றதா நிஜம். அதை சந்தோஷமா வாழுவோமேன்றேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்த பாரு, பதறி அடிச்சிட்டு. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தினம் குழந்தைகளுக்கு காட்டுவோமே. அன்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தா இப்போ நல்லா தான் இருக்கும். நாளைக்கு அவங்க வளர்ந்து மற்ற பேரண்ட்ஸோட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அவங்கள மாதிரி எங்களை வளர்க்கலன்னு. அப்ப என்ன பண்ணுவேன்? நல்லா வளர்க்கலனா எந்த பிள்ளையும் ஏன் பெத்தன்னு நல்லா கேட்கும். வளர்க்குறதுன்னா என்ன? நல்லா வளர்க்குறதுன்றது என்ன? சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்கு உள்ளதா இருக்குன்றத புரிய வச்சு வளர்க்குறது. கண்மூடித்தனமா அப்படியே. என்னால வேலையை விட முடியாது இளங்கோ. பைத்தியமாடா நீ. பொண்டாட்டி தேவர் வாழ போகிறானா? உத்தியோகம் புருஷ லட்சணம். பொண்டாட்டின்றவன் நம்ம சுற்றுற கயிறு காடுற பம்பர மாதிரி இருக்கணும். நாளைக்கு எல்லாத்தையும் அவகிட்ட கை கட்டி நிற்கிற நிலமை வந்தால் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜெசி வேறடா.
10 பைசா சம்பாதிக்காம வாழ்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். அடுத்த ஜென்மத்தில் இளங்கோவா என்ன படைச்சிருப்பான்னு ஆண்டவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். வீட்டுக்காரம்மா சந்தேகப்படாமல் இருங்க, இந்த ஜென்மத்திலே இளங்கோ தான். போங்க போங்க. ம். அப்பா ஜோக்கு. ஓ ஜோக்கா. ஏய் இந்தா थैंक यू பா. ஏய் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஆனா கார்டு தான் ஒண்ணு வர மாட்டேங்குது. 13. அம்மா வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. கிளம்பு கிளம்பு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. ஓ நான் போடுமா? இந்த வீட்டுக்கு போ. வா 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 வா. ஏய் நீ உட்காருடி. ஏய் மகரா வா. வட சாவி. சாவியை கொடுங்க மாமி. வட வட ஓடுறா. ஓடிடா. மிஸ்டர் சர்வலங்க பெருமாள், you don't shout here. உங்க யூஸ்லெஸ் டாய்லெட் கதையில ஏகிட்ட பேசாதீங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மைண்டி. உங்களுக்கு சேர்த்தா கத்திக்கிட்டு இருக்கேன். குடத்தை தூக்கிட்டு குடிஞ்சதெல்லாம் நிபரவா போயிட்டு இருக்கீங்க. ஒரு சோசியல் அவேர்னஸ் வேண்டாமா? அவன் வீடு நாராம அவன் பார்த்துக்கிட்டா போதும், அதுவே பெரிய சோசியல் அவேர்னஸ் தான். தேங்க்ஸ் மாமி. ஆளுகளை பாரு. ஏன் மேடம் 2 நாளா உங்க வீட்டுல தண்ணி வந்துச்சா? போனீங்களா? அப்புறம் என்ன சூப்பர். You stop man. She is my sweet wife. ஓ உங்க வைஃபா? அப்ப பேசுங்க. உங்களையும் சரி பண்ணானா? You go inside. Don't go. ஐயோ செக்ரட்டரி. Wow, nice play. ஐயோ அரணாங்க நிஷா மேடம் நீங்க தானே? ஆமா ஆமா என்னால நம்பவே முடியலங்க. இப்பதான் டிவில பார்த்தேன். நான் உங்களுக்கு பெரிய ஃபேனுங்க. உங்க ப்ரோகிராம் ஒண்ணு விடாம பாத்துருவேன். என்னமா நடிக்கிறீங்க மேடம்? இங்க ஏதோ ஷூட்டிங் வந்தீங்களா? இல்ல நான் அந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். சூப்பருங்க. அப்ப தினம் உங்களை பார்க்கலாம். நல்ல ரசனையான இடமா பார்த்து வீடு பாருங்கன்னு என் புருஷன்ட்ட சொன்னேன். ஒரு நல்ல ரசிகர் இருக்கிற இடமா பார்த்து வீடு பார்த்துட்டாரு. ஐயோ வெல்கம். வாங்க மேடம். கையெழுத்து போடுங்க மேடம். கை ஈரமா இருக்கியா? அயன் பண்ணிடுவோம். நீங்க கையெழுத்து போடுங்க மேடம், என் மனசுல பதிஞ்சிரும். போடுங்க. மாட்டார் போல இருக்கே. பொறிக்கிறீங்களா மேடம்? இவ்வளவு பெரிய ஆட்டியனா? அம்பு ஒண்ணு விடுங்க. மை ஸ்வீட் ஹார்ட். பை. எனக்காகவா இவ்ளோ பண்ற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்குடா. இந்தா வரேன். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ தானே சொன்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு. குழந்தைங்க தெரியாம கட்டி பிடிக்கிறது இதுதான் சேஃப்டியான இடம். இந்த பேரழகி நான். இது என்ன அம்பு? இது அறந்தாங்க நிஷாவோடது. அது யாரு? தெரியாதா? டிவில ஸ்டாண்ட் அப் காமெடி கருப்பா குண்டா அழகா சும்மா ஜங்கு சக்குன்னு பயங்கர அப்ளாஸ் வரும். நீ பார்த்தது இல்லையா? ஒன்றும் இல்லை. ஏய் அவங்க நம்ம பிளாட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. முதல்ல ஆட்டோகிராஃபே இங்கே தான் பார்த்தோன்னே டம்முன்னு கொடை கீழே வந்துருச்சு. நெளிஞ்சு போச்சு. ரொம்ப வழிஞ்ச நீயும் நெளிஞ்சிருவ. எப்ப பாரு பொம்பளைங்க சவகாசம். கெட்ட பையன்டா நீ. ஜெசி முதல்ல போய் கையை கழுவு. போலாம்டா வா. இருட்டிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம எங்க பார்ப்போம்? கிறுக்கு பையலாக இருக்கேடா. நடேன்னு 47 வீட்டு வாசலில் வந்து கொட்டிட்டு போகிறான். பச்சை பிள்ளை தூக்கிட்டு ஊரா சுற்றிருக்கான். இந்தா இதை எப்படி ஓட்ட டவுசரில் அறக்குன். சரி அதை விடு, பழைய கதை இருக்கு. எல்லாமே வந்ததும் குழந்தைக்கு தோசை ஊற்றி சொல்கிறேன். கூச்சப்படாமல் இரு, இது நம்ம வீடு. அம்மா கையினால எவ்வளோ சாப்பிட்ருப்பேன். இல்லைம்மா, இவன் பழைய ஃப்ரெண்டு இளங்கோ. அது இவன் குழந்தை. இருடா எல்லாமே விட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லைம்மா, பொண்டாட்டிக்கு சண்டை போட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே டேரா போட்டுருவான். அடுத்தவன் தலைவலியில் நமக்கு எதுக்கு? நமக்கு தோதுபடாதுன்னு சொல்லு, வேற இடம் பார்த்துக்குன்னு அனுப்பிச்சிடலாம். என்னையா சொல்ற? மணி பாத்தியா 11 ஆகுது. பொட்ட புள்ளைய வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப எப்படி போக சொல்ல முடியும்? ஐயோ தொந்தரவாயிரும். இல்லம்மா இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கட்டும், நாளைக்கு என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இவன் நம்ம சொல்றது என்ன கேட்டிருக்கா? என் ஃப்ரெண்ட் ஜூலி வீட்டுக்கு வேணா போலாமா? யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமா?
ஏன்பா காலையில நம்ம எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம்? நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். கேமா? அதாவது அப்பாவோட வேலையை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம வீட்டை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம பணத்தை இன்னொருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த 3 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சு கப்புன்னு அமைக்கிட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஆயிடும். இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடியறதுக்குள்ள இந்த 3 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ ஸ்கூல் போகும்போது அப்படி போற. ட்ரெஷர் லேண்ட் கேம் மாதிரியாப்பா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாத்துலயுமே 3 ஸ்டார் எடுக்கணும். எஸ் எஸ். இதெல்லாம் யார் ஒழிச்சு வச்சிருக்கா? கடவுள். கடவுள் தான் இந்த 3 பேர்த்தையும் கொடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய gift கொடுப்பாரு. என்னப்பா அது? அது சொன்னா தரமாட்டாரு. கடவுளுக்கு தெரியாம எனக்கு மட்டும் சொல்றியா? ஏன்பா? கடவுள் எங்கேயாச்சும் நின்று ஒட்டு கேட்பாரா? ஏன்பா இங்க படுத்திருக்க எல்லாரும் கேம் தான் விளையாடுறாங்களா? இவ்வளோ பேருடைய வீடு, வேலை, காசு எல்லாத்தையும் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காரா? பேட் காட். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தூங்கு. ஏய் யார் பாதே சார்? இங்கெல்லாம் தங்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. சார் இவ்வளோ பேர் தூங்குறாங்களா சார்? இன்னைக்கு ஒரு நாள் நைட் மாத்திரம் நான். ஏன்பா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், அது உன் குழந்தை தானே? சார் ஆமாம் சார். நேரம் ஆச்சு, கிளம்பு. ஒரு ரூம். சிங்கிளா டபுளா? சிங்கிள். ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஓகே. இங்கேப்பா தங்க போறோம்? அழுக்கா இருக்கேன்னு பார்க்குறியா? வேர் தெர் இஸ் பாவர்ட்டி தெர் இஸ் காட். கடவுள் பாவம்ப்பா. குப்பையான நேரம் நாத்து பிடிச்ச பில்டிங். வா. கேம்னா ஹடில்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் இங்கே தங்குறோம். அது 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 ஐயா, தண்ணி எதுவும் குடிக்கிறியாடா? வேண்டாப்பா. எடுத்துக்கோ. படு. அங்க என்னப்பா சத்தம்? நம்ம நாளைக்கு காலையில் அந்த 3 பேரை போய் தேடணும்ல. சீக்கிரம் தூங்கினா தான் காலைல சுறுசுறுப்பாக போய் தேட முடியும். கடவுள் இங்க தானேப்பா இருக்காரு, பேசாம நம்ம கடவுளே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஐடியா? ஒரு அத்துவான காட்டுக்குள்ள 60 அடி உயரத்துல 20 அடி அகலத்துல ஒரு மனுஷன் இருந்தானா? அந்த மனுஷன் அவன் ஆணையை தூக்கி அக்கல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய பலம் பொருந்தவனா? அவன் வந்து கிளையில மரத்துல விலையில்ல ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா? பழைய வீட்டுல நீ இந்த மாதிரி தானேப்பா கதை சொல்லுவ. சரி, நீ கதையை கேளு. வா, படுத்துக்கோ. அந்த மனுஷனுக்கு அந்த எறும்பு புத்து இளவரசி மேல ஒரு கண்ணா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காதல்
பா அகர முதல்வன் சொடலமாடன். ஏடா டெடிபியருக்கு யாராச்சும் சொல்லமாடன் பேர் வைப்பாங்களா? என் குலதெய்வம்டா, உனக்கு தான் வைக்கலாம்னு நினைச்சேன், உங்க அம்மா விட மாட்டேன்ட்டா. இவனுக்கு அப்பா ஆ. சொடலமாடா அப்படின்னு கூப்பிடாத. சொடலமாடா அப்படின்னு கூப்பிடாதன்னு சொல்றல. சொல்லமாடா. ஏய் நீதான் சொல்ல மாட்டே. ஏய் ஏய் பத்ரா கீழ வந்து வரீங்க. சொல்லமாடா சொல்லமாடா. ஏய் சொல்லமாடா. நீதான் சொல்ல மாட்டே. ஏய் சொல்லமாடா கூப்பிடாதன்னு சொல்லிருக்கல. ஏய் சொல்லமாடா புடிமாடா. ஏய் 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 கவர் ஏய் ஏய் சொல்லமாடா சொல்லமாடா. ஏய் டேய் 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 இரு அட ஹாய் ஆந்திர ஏய் ஏய் இரு. Hi Jesse. Hey Milton. We'll catch you later. Good. Hi Jesse. Hi Arun. కొంచెం లేట్ అవుతుంది వచ్చేస్తాగా వచ్చేటప్పుడు Hi చాక్లెట్ Roy. You want some water? Thank you. డోర్ అంతా లాక్ చేసుకోండి ఓకే You're on winning side. You want to play with me? No, 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 no. Try na. No, it's okay. Hi. Throw. Oh, foul. நான் மொபைல்ல எடுத்து பிரிண்ட் போட்டுக்கறேன் ஸ்மைல் Hey, what's happening you. here? See this. BMW வா? Yes. உன் ஹஸ்பண்ட் பென்ஸ் வச்சிருக்காருல? அது அவனோடது. ஒரு நாள் ட்ராப் பண்ண சொன்னதுக்கு சலிச்சுக்கிட்டான். அதான் நானும் வாங்குறேன் பார் பிஎம்டபிள்யூன்னு புக் பண்ணிட்டேன். தேங்க் யூ மேடம் இந்த பேப்பர்ஸ்லயும் கொஞ்சம் சைன் பண்ணிருங்க என்னென்ன அவன் டேக் ஹோம் 80,000 bucks மேடம் Black கலர் சூஸ் பண்ணீங்கன்னா நான் 75,000 it will take சம்பாதிக்கிறேன். additional 6 months Thank you. வீட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இஎம்ஐ நானே கட்டிக்கிறேன். கெத்து ஆம்பளைங்க சமாச்சாரம் மட்டும் இல்ல பொம்பளைங்க சமாச்சாரமும் தான். ஒரு நாள் டிராப் பண்ணலங்கிறதுக்காக புது கார். நல்ல கோவம் தான் உனக்கு. சூப்பர் பெலிட்டா. திமிரான பொண்ணுங்க ரேஸ் குதிரை மாதிரி சும்மா நின்னா தெரிக்கணும். சும்மாவே வாடுவா. இப்போ ஜேம்ஸ் தான் பாவம். ஏய் சே அவன் ஒன்றும் பாவம் இல்லை. அவன் விஷயத்தில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். என் விஷயத்தில் அவன் தலையிடாமல் இருக்கான். எங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி தான். சிங்கிள் பெட் 2 directions. ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன? ஜெஸி சிங்கிள் அர்னிங் பர்சன்ஸ்லாம் வாங்க முடியாது. ஓகே பாய். எப்படி குதிரை முட்டிடுச்சா? அவளே பாவம். Why do you want to irritate? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஓய் என்ன அவளை ட்ரை பண்றியா? விட்டு போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவளே தானா அந்த மாட்டு வைப்பார். நான் காத்துட்டு இருக்கிற ஜாதி. என்னோட லைஃப் டைரியில ஜெஸியோட ஒரு நாள் டேட்டிங் ஈட்டிங்னு எழுதியிருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. That's so brilliant man. வாங்க வாங்க. குட் மார்னிங். டிஷ் எல்லாம் வந்துச்சா? இல்லையா? சின்ன வெங்காயத்தை அரைச்சு போட்டியா? போட்டேனே, ஆனா சொதப்பிருச்சு. எப்போ போட்ட? நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டேன். ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட வேண்டியதானே? ஷமா ஒரு சீட்டே வராதீங்க. ஏன் என் பொண்டாட்டி பார்த்தா கோச்சுக்கு போறா. என் புருஷன் பார்த்த மாட்டேன்னா கொஞ்சம் வணக்கம். ஒரு கலைஞனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் இடையில ஏன் புருஷனும் வரக்கூடாது, உங்க பொண்டாட்டியும் வரக்கூடாது. இல்லங்க அந்த பக்கம் போகாதீங்க, வெயிலா இருக்கு. ஏன் கருப்பாயிருவீங்களாக்கா? ரெடி 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 ரெடி. டேக் யுவர் பொசிஷன்ஸ். நின்னுக்கிட்டு அப்படியே நீச்சல் அடிங்க. நீச்சல் அடிங்க. 1 2 பொசிஷன் சேஞ்ச். வாங்க வாங்க வாங்க. ஸ்டார்ட் ரன்னிங். ஏய் என்ன ஷூ லேஸ் எல்லாம் புதுசா இருக்கு? வாக்கிங் நீங்க கூட ராத்திரி வாக்கிங் போறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தீங்களே. நான் பெர்மிஷன் கொடுத்தேன். லைட் அமர்த்தனதுக்கு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிருப்பேன். அதெல்லாம் நம்பாத. அடி என் குயின் புதுசா என்ன ஜாக்கிங். டாக்டர் நடக்க சொன்னாரு. டாக்டர் என்னைய விட்டுட்டு உன்னைய மாத்திரம் போய் தனியா நடக்க சொன்னாரா? நடக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா என் கண்ணுக்கு முன்னாடி கட்டில சுத்தியே நட. உடம்பு குறையதோ இல்லையே புருஷனை சுத்தின புண்ணியமாவது கிடைக்கும். போ. ஏய் ஓடி. ஐயா ஒசரத்தை குறைக்க முடியுமான்னு பாரு. உன்னை பாதுகாக்கிறதுக்காக ஏ பிளாக்ல இருந்து இசட் பிளாக் வரைக்கும் வந்தாச்சு. இனிமே எங்க போறது? பொண்டாட்டி டியூட்டி முடிச்சு வர வரைக்கும் ஓடுறோம். ஏக் ரவுண்ட் 2 கிலோ குறைகிறோம். சரண்யா அவங்க பாரு. ஆதிரா ஜூலி சண்டை போடாதீங்க விடுங்க. இவதான் மிஸ் எங்க அப்பா போலீஸ் உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றா மிஸ். போலீஸ் கெட்டவங்க தானே மிஸ்? ஏன்? அன்னைக்கு நீங்க லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுனதுக்கு போலீஸ் உங்ககிட்ட லஞ்சம் வாங்குனாங்கல்ல? இல்ல மிஸ், அவதான் என் அப்பா ஒண்ணுமே இல்ல கடகன் வருவாரு குடு குடு குடுப்பாருன்னு சொன்னா மிஸ். உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்களுக்கு அப்பாவா இருக்காரு. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? மை ஃபாதர் இஸ் அவர் ஃபாதர். இல்லம்மா, அவங்க அப்பா போலீஸா இருக்காரு. அதே மாதிரி உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் மச்சக்க மேக்கர் ரங்கூஸ்ல பண்ணி தருவாரு. டக் 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 டக்னு முறையேறி ராஜகுமாரியை மீட்டு கொண்டு வருவாரு.
ஜங்க் ஹண்டர் கதை சூப்பரா சொல்வாரு. அது என்ன மஜாக்கா? அது ஸ்வீட்டா இருக்கும், சாக்லேட் கலர்ல இருக்கும், டேஸ்டா இருக்கும். குலாப் ஜாமுனோட பர்ஃபெக்ட். அவங்க அப்பா ஒரு வெட்டி ஆபீசர் மிஸ். ஏன்டா வந்ததுலேருந்து அமைதியாக இருக்கீங்க? நாங்க கோவமா இருக்கோம், யாரும் எங்க கூட பேச வேணாம். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டாங்க, எங்களுக்கு பதில் தெரியல. எல்லாரும் ஹோன்னு சிரிச்சாங்க, எங்களுக்கு அச்சோன்னு ஆயிடுச்சு. ஏன் மெடிக்கல் ட்ரிப்னு சொல்ல வேண்டியதானே? ஜெசி, ம் குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்போ என்னன்னு சொல்கிறது? அது என்னன்னு சொல்கிறது? ஆதி, அகரா, ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லுடா. My father is a house husband. திரும்பவும் நான் தான்டா துவைக்கணும். Last night, James was totally off on the France party. So you had fun? Not exactly. Just 3 பேக்கோட நிறுத்திக்கிட்டேன். Hey, I completely forgot ya. அந்த ஜெர்மன் ஆன்சைட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல? ஹலோ, ஹாய். அந்த லிஸ்ட்ல உன் பேர் இல்ல. ராய் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தான், அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நீ ஹே ஜெஸ்ஸி, இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது ராய் பிடிச்சு அந்த நேம் லிஸ்ட் ரீஃபார்ம் பண்ண சொல்லு. ஓகே, cheer up. வா ஜெசி. என்ன ராய், பார்க்காமலே ஜெஸிங்கிற? How do you know it's me? எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. உன் வாசனை என் மனசுக்கு பிடிச்ச வாசனை. உட்காரு. ராய், ஜெர்மன் லிஸ்ட்டில் என் பேர் இல்லைன்னு சொன்னாங்க. எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்தா என் பேர் இருந்திருக்கணும். ஃபைனல் லிஸ்ட் நீ தானே ப்ரிப்பேர் பண்ண, அப்புறம் ஏன் நான் இல்லை? நல்ல கேள்வி. நான் தான் லிஸ்ட்ல டெர்மினேட் பண்ணேன். பட் வை? கணவன் குழந்தைங்கன்னு ஒரு நல்ல லைஃப்பில் இருக்க 6 மாதம் அவங்கள பிரிஞ்சிருக்கிறது அவள் நல்லா இல்லை ஜெசி. ராய், எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அது ஓகே. ஐ நீட் டு ஃப்ளை. எனக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கணும். ஜெசி, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கான்ஃபரன்ஸ் கிரைட்டேரியா இவங்க கூட இந்த தகுதவனா என் குடும்பம் என்ன ஆகுது? மிஸ்டர் சொல்விலங்கு பெருமாள், எஸ், புதுசா ஓடுறதுனால உங்களுக்கு எதுவும் மூச்சு வாங்குதா? எல்லாம் மேல இருக்கும், பாத்துக்குவோம். பார்த்துட்டானே. ஆஃப் ஷோர் நான் ஷோர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் வி ஆல் ஆர் ஒர்க்கிங் டுகெதர், something happens, the next client will come to know that. Hello. So what I'm saying was, be careful when you deal with clients. ஒரு புருஷனை நிம்மதியா இருக்க முடியல உங்க புருஷனால. உங்க வீடு ஏ பிளாக்ல இருக்கு, ஏ வீடு இசட் பிளாக்ல இருக்கு. உங்க புருஷனோட அட்ராசிட்டி ஏ பிளாக்ல இருந்து இசட் பிளாக் வரைக்கும் வருது. ஆமா, 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு 10000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொந்தம் கொண்டாடுறா எப்படி? ஏமா, பிள்ளையர் பொம்பளையர கூட்டி போய் பேசுறா பரவாயில்லமா? கூட்டி கொண்டு குதிக்க 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 விடுறா. இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? Excuse me. இதோ நான் Carry on. ஒரு பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த குரல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆம்பளை Yeah, what was I saying? அடங்கி இருக்கு. முதல்ல தயவு செஞ்சு அந்தால வேலைக்கு அனுப்புங்க. இல்லனா இந்த ஃபிளாட்ல எந்த புருஷனும் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது. Clients and all the problems. என்ன நடக்குது இங்க? லாஃபிங் தெரபி. அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? சார், சிரிக்கிறது கூட அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா சார்? ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் செக்ரட்டரி, ஓ, இந்த பிளான்ட்ல ஜத்தமா கூட சிரிக்க கூடாது. சிரிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு சிரிக்கணும்னு ஏதாவது ரேஷன் வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அளவா? என்ன அளவுன்னு கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்களேன் No, ப்ளீஸ். no, don't ask like bullshit. இந்த அளவு ஓகேவா சார்? No, don't laugh, I say. என்ன ஈ சிரிச்சிட்டு? Screw man. Shut up. Take. Why would? வேணா. சிரிக்கிறீங்க சொல்றேன். Stop it. ஒரு அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மரியாதை இல்லாம சும்மா பழக வச்சிட்டு இருக்கீங்க. போலீஸை கூப்பிடுவேன். இனிமே இப்படி பண்ணீங்க ஆர்எம்டிஸ் கேஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன். குடும்பம், குழந்தை, நல்ல வாழ்க்கை. பொம்பளை பிறந்தாலே வீட்டை கட்டி தான் மாரடிக்கணுமா? ட்ரீம்ஸ் இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா பிரச்சனை? ஏய், ஏய், பிரச்சனை என்னன்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்.
ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, செத்து தொலைலாம் போல இருக்கு. சாகுறதா? எது நீ மட்டுமா இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்தா? ஏன்னா இப்போல்லாம் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிறது ஃபேஷனாக போச்சு. என்ன கிண்டலா? எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமா? எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஜெர்மன் போயிட்டு வந்திருந்தேன்னா அடுத்த கிரேட் போயிருப்பேன். மந்த்லி $70 சேலரி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். எல்லாம் போச்சு. இந்த ராய் போவேனாங்கிறாரு. அப்படியா? ஆமாம், ராய் உன் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போவேனான்றாரு? ஆமாம், நான் அந்த ஃபேமிலி விட்டு பிரியக்கூடாதான். ம், அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே. நீ இல்லைன்னா அந்த வீடு அழகாக இருக்காதே. ஏடா அம்மா இருந்தால் தானே அந்த வீடு அழகு. அம்மா இல்லைன்னா இந்த வீடு அழகா இருக்காது. எப்படி பசங்களும் சொல்லிட்டாங்க, ரைட் விடு. அதெல்லாம் முடியாது. நான் அந்த ஜெர்மன் ட்ரிப் போயே ஆகணும். ஜெசி, திரும்பவும் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃப்ளாட் இப்போ நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே. நம்ம இருக்கிற வீடு நல்லா தானே இருக்கு. அது வாடகை வீடு இல்லைங்கோ, இது சொந்த வீடு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே பாரு, 90% லோனுங்கிறது நம்ம ஆயிலே அடமானம் வைக்கிற மாதிரி. அதான் கொஞ்சம். ஜெர்மன் ட்ரிப் போகிறேன்ல, அதில் நம்பிக்கை இல்லையா? டியூ கட்டுவேன். வாங்குறது கொடுக்கறத பற்றி பேசலை. வாழ்க்கை பூரா இஎம்ஐ தான் கட்டணும். கட்டி முடிக்கும் போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்காது இல்லைங்கோ, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசு. ராய் வந்துட்டு இருக்காரு, அவர் முன்னாடி எதையும் உளறி தொலைக்காத. அப்பா, அங்க இருக்க 3வது கிரே கலர் ஜன்னல் தானே நம்ம வீடு? ஆமாம், அங்க இருக்கிற ஜன்னல் எல்லாமே கிரே கலர் தான். சொல்ல மாடா, சண்டை போடக்கூடாது. அவன் சொல்கிறதான் கரெக்டு. டேய் நீ கரெக்டரா மகனே? இங்கே தான் நான் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். பக்கத்து ஃப்ளாட் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் தான், ஆனால் தண்ணி வசதி, காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உனக்கு ஏன் நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல. வீடு வாங்குறத பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை. வேணா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடலாம். உன் ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணல, பிகாஸ் யூ மை ஸ்பெஷல். ஹே, அப்போ நீ வாங்குறியா? மந்த்லி 50,000 இஎம்ஐ. அந்த கமிட்மெண்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இதோ இதான் அவரோட உலகம். குழந்தைங்க, வீடு. நான் கரியர் கான்ஷியஸான கேர்ள் தான். எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கு ராய். ஓகே, உன் பேரை லிஸ்ட்டில் கொண்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ராய். இளங்கோ, இளங்கோ, கார் எப்போ வரும்? ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேன். எனக்கு பார்ட்டில 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சூப்பரா. நானும் பார்ட்டில 2 லெக் பீஸ் சாப்பிடுவேன். சாப்பிடு. சொல்லு. ஒரு பழம் வந்து. ஹலோ, யோ எங்கேயா இருக்க? இது போனை வைங்க. அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சான், வர்ற வழியில. பைக்ல போயிடலாமா? எங்க கிளம்பிட்டு இருக்கோம், பைக்ல போலாமான்னு கேக்குறேன். பார்ட்டிக்கு யாராவது பைக்ல போவாங்களா? இதுக்கு தான் ஒரு கார் வேணுங்கிறது. மேலேயே இருக்கலாம்னு சொல்லு. கீழே வந்து நடு ரோட்டில் நிற்கிறேன். நடு ரோடெல்லாம் இல்லை ஜெசி, நம்ம காம்பவுண்டு தானே. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். ஹலோ மாமி, மாமி உங்கள் கார் இருக்கா? ராய் எங்கே இருக்கீங்க? டிரைவரை போட்டு உடனே அனுப்புங்களேன். அப்படியா? நாங்கள் போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்னை வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா? கால் டாக்ஸி வர கொஞ்சம் லேட் ஆகுது. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். 5 நிமிஷத்தில் கார் இருக்கும், ஓகேவா? ராய் பக்கத்தில் வந்துட்டாரு. ராய் வண்டியில் நான் போகிறேன். நீங்கள் ஆறாமற ஒரு வண்டியை பிடிச்சி வந்து சேருங்க. ஹாய். ஹாய். ஓ, ஃபேமிலியோட இருக்கீங்களா? இல்லை நீங்கள் அவங்கள கூட்டு போங்க. ஓகே, கேப் சொல்லிட்டீங்களா? நான் வேணா ஒருத்தரை கூட்டிகிட்டு போட்டுமா? அப்பா கூடயே வரேன். நானும் அப்பா கூடயே வரேன். ஓகே, பை, see you there. பை. நம்ம 3 பேரும் தனி காரில் போகிறோம். ஏன் போகிறோம்? ஏண்டா டேய், நீ தான் லெக் பீஸ் சாப்பிடணும்னு சொன்னா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னியா? வேண்டாம், அம்மா தான் நம்மளை விட்டுட்டு போனாங்கல்ல. பார்ட்டிக்கு போக வேண்டாம். வேற எங்கே போகிறது? ஏய், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், லெக் பீஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அப்பா முட்டை போண்டா சாப்பிட்றேன், மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், மன நிறைவோடு திரும்பி வரோம். அம்மா இன்னும் வரல, நம்ம தான் ஃபர்ஸ்ட். உள்ள ஏய் காட்டுறேன். வாடா. பட்டாம்பூச்சி. Welcome to Alpha,
a city of 1,000 planets. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை தரடா. என்னாச்சு? இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டா தூங்கிட்டாங்களா? இளங்கோ என்னை ஏன் தள்ளி விட்டடா? அவரன் என் பசங்க பேசணும். ஒரே ஒரு பெக்கு தான், கொய்யாப்பழம் ஃப்ளேவர். சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சோஷியல் ட்ரிங்க்ஸ் நினச்சதெல்லாம் நடக்கிற மகிழ்ச்சி நான் சொல்ல தோணல. இல்லைங்க, ஐம் சாரி. அம்மா, எனக்கு அப்பா கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்கு. வா. அது கேட்குறாரு. வா ஜெசி. ஏய் இளங்கோ, யூ ஆர் மை மேன். சரி. ஐ லவ் யூ. உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தானே நான் உழைக்கிறேன். ஜெர்மன் ப்ராஜெக்டில் நான் இருக்கேன். 2 years. ஈஸ்வரில் வீடு, BMW கார். ஜெசி மேக்ஸ் her own world. அம்மாவுக்கு என்னாச்சுப்பான்னு கேட்டாங்க. தலைவலின்னு சொன்னேன். இப்போல்லாம் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெசி. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீ பார்க்குற வேலை உனக்குள்ளே இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? நீ மகிழ்ச்சியாக இருக்கியா? ஏன் கேட்குற? அப்போல்லாம் எனக்கு 12,000 ரூபா சம்பளம். நீ வேலைக்கு போகல. வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற. பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படித்து வேலைக்கு போய் இப்போ 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறியா? தப்பாக புரிஞ்சுக்கிறாத. நம்ம 2 பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அப்போ நான் கத்துறேன்னு சொல்கிறியா? குற்ற உணர்ச்சியில் சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்போ நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படி தானே? அது என்ன, எப்போ பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்ணுற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்ம கேரக்டரை பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற. ஐ நோ மை லிமிட்ஸ். கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி என்னை கொன்னுறாத. ஹலோ, யாரு? ஹலோ மேடம். ஹலோ மேடம். வெளியே போங்க மேடம். சும்மாரியா? ஹலோ, நீங்க வெளியே போங்க. நீங்க ஏன் உள்ள வந்து? ஹலோ, இங்க போங்க. யோ, யாரே உள்ள? யோ, உள்ள யாரியா? கதவு திறங்க உள்ள. யோ, வாயா. சார், ஃபேமிலி சார். யோ, ஏட்டு உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா. தூங்குற மாதிரி ஆக்ட். ஃபேமிலி சார். வர்றவன் பூரா ஏன் சொல்றான்?
யோ வா வா வெளியில வாயா. வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார் ஃபேமிலியா? ஆமா சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டு தங்கி இருக்கீங்க? ஏய் போ போ வண்டியில ஏத்து அவன. யோ லாட்ஜ் ஒன்னு போட போடி. எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனுக்கு புரியல. ஏய் என்னடா ஹலோ ஹாய். Hey, hi Jessie. Welcome. I know you are naughty. Hey, hi darling. So you made How's it. the party going? Oh. James, look who's here. Hey Jessie, you look stunning. Okay, come let's drink. Your drink, sir. Hey, Bharat. Hey, Adira. Cheer up, Ilango. Come on, have a drink. ஹாய் சார். சார் யார் தெரியும்ல? இவர் தான் ஜெஸி ஹஸ்பண்ட். Hi, Manoj. ஓ சார் போஸ்டிங் தெரியும்ல? சார் நான் ஒரு வேலையும் பார்க்கல, சும்மா தான் இருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்களா சார்? சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்? சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, மொரவாசல். சார் ஒரு சின்ன டவுட்டு. சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவேன். ஜெஸி உங்களுக்கு அப்படி என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? ஹேண்ட்பேக். நான் ஊரான் சார். உங்கள் டபுள் மீனிங்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண், ஏர் பிடிக்கிறது, வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு. ஆனால் முரட்டு உடம்பு. நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே, காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக. அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள். எப்போ நீங்கள்லாம் எங்கள் ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு. பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும். ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் அடக்கி வச்சுருக்கேன். உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் a kind of passion. ஆமா ஆமா, இட்ஸ் a kind of passion. அம்மா உன்னோட குட்டி சாப்பிடலையா? இங்க தான் எங்கயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்க? அங்கிள் இதுல எது ஹி எது ஷி? இரு பாப்பா, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க, நானே இருமா, போய்க்கிறேன். நானே கூட்டிட்டு போறேன். அப்பா சூப்பரா ஐஸ்கிரீம் செய்வாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா? ஏய் ஆதி, என்னாச்சுமா? பேட் டச். யாரு? இதுக்குன்னு வருவீங்களாடா? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்துருக்கேன். நல்லா கண்ட இடத்துல கை வைப்ப நீ. குழந்தடா. இளங்கோ. என்ன?
ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ என்னாச்சு? நம்ம பொண்ணுகிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆனதை தவிர ஒன்றும் நடக்கல. உனக்கு எங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. நடந்து போனால் 4 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற மாதிரிலாம் என்னால் கோவப்பட முடியாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நிதானமாக தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளோ உழைக்கணும். நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பண்ணதெல்லாம் சரிங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளைங்களோட பேசி பேசி உலகம் சுருங்கிடுச்சு. நீ ஒரு கன்சர்வேட்டிவான பொம்பளை மனநிலைக்கு அந்த இடத்துல உன்னை அரைஞ்சு பல்ல உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஜெசி? பொம்பளை அடிக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். பேசுவ பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு ஊழியம் பண்றல்ல, நீ பேசுவ. தொண்டு ஊழியமா? சிரிக்காத ஜெசி, சிரிக்காத. ஹலோ, ஏதோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம். பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜெசி. தூய்மையான அன்புலையும் எளிமையான வாழ்க்கையில இருந்து அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க. வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ. வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. இப்போ எங்கப்பா போறோம்? அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பணம் தரணும், அவரை பார்க்க போறோம். கொஞ்சமா நிறையவா? 50,000. 50,000. இந்த காசை வச்சு நம்ம என்னப்பா பண்ணலாம்? நிறைய பண்ணலாம்டா. வீடை கண்டுபிடிக்கலாம், வேலையை கண்டுபிடிக்கலாம், செலவுக்கு வச்சுக்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். சூப்பர்ப்பா. இந்த காசு நம்ம கிட்ட இருந்தா நம்ம கடவுளை ஜெயிச்சிடலாம். ஆமா, வீடு வேலை எல்லாம் கடவுள் தானே வச்சு வச்சிருக்காரு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா கடவுளை அவுட் ஆக்கிடலாம். அச்சச்சோ, நீ எப்பவுமே கிஸ் கொடுத்தா எனக்கும் அகரனுக்கும் தானே கிஸ் கொடுப்ப. இப்ப பாவம்ல அகரன் முத்தத்தை மிஸ் பண்ணிட்டான். இதுல முத்த கொடு, இது அகரனுக்கு. இதோட நான் என்னைக்கும்
பண்றதுனே தெரியலடா. அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு அப்பா இல்லாம கஷ்டமா இருக்கு. குட்டு, ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஓவனில் சாண்ட்விச் இருக்கு, எடுத்து சூடு பண்ணி சாப்பிடு. கை சுட்டுக்காத, 5 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடணும். ஓகேயா? அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? டிவி பார்க்குறதா இருந்தால் பாரு, பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸை உடச்சிடக்கூடாது. டைம் ஆச்சு. சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும், பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கு. சேஃபாக இருக்கணும். அம்மா வந்துடுறேன். ஓகே? இங்கே பாரு, அம்மா யாரை நம்பியும் இல்லை, என் புள்ள. நீயும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. ஓகேயா? சரஸ்வதி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா? பையனை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும். 2 பேர் தான், பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது. மாதம் 5,000 கொடுத்துரு. 15,000மா? ஆமாம். என்னம்மா நீ? காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பார்க்காதம்மா. ஒரு போய் திருட்டு இருக்காது, வச்சது வச்ச இடத்துல இருக்கும். ஒரு 12,000 கூட சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏம்மா, உன்னைய நம்பி 4 வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும். வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய துரத்தி விட்டுறக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன். மாப்ள, இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாப்ள. அங்கிள் 5000. அழகு குட்டி, சொல்லி கொடுத்தே கூட்டு வந்திருப்ப போல இருக்கு. இந்த அது நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுற மாப்ள, என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது. உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போ, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிடுறேன். சரிடா. இப்போதைக்கு இதை வச்சுக்க மாப்ள. இதுவே கடைக்கு போகிறப்ப கமிஷன் அடிச்சது தான். உள்ள வை. எல்லா பொண்ணுங்களுக்குமே கணவனை மன்னிக்கிற மனசு இருக்குது. ஏன்னா எப்போவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க விரும்ப மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டு வந்து தப்புடா. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. உன் முன்னாடிக்கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் சரி வராது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கை கட்டி நிற்கிறது இல்லை? அதே மாதிரி மனைவியும் ஒரு உயர் அதிகாரியும் நினச்சிக்கிடா. இந்தா நான்லாம் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். மாப்பிள்ள, மகத்துவமாக வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான்டா முக்கியம். சரி, உன் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்ச? இந்த பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ரோடு வரைய சுற்றிட்டு இருக்க. உன்னோட ஈகோவுக்கு அந்த பச்சை பிள்ளைய பலியாக்கிறாத. டேய் படா அதிவா. டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள நான் ப்ராக்டிக்கலாக சொன்ன. தூக்கம் வரலப்பா. இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா ஆகும்? கொஞ்சம் தூரம் தான்டா. டேய், என்னைக்காவது அம்மா கிட்ட கொண்டு போய் விடுன்னு சொன்னா அந்த அவமானத்துல செத்து போயிடுவடா. ஒரு டேம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. இங்க கடவுளோட காசுக்கு தான்டா மதிப்பு அதிகம். பா, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குப்பா. வாமிட் வர மாதிரி இருக்குப்பா. இறங்கிடலாமா?
ஓப்பன் டிக்கெட்டா மாறி ஏறிட்டீங்களா? அடுத்த ஸ்டேஷன் வரோம், அங்கே இறங்கிக்கிங்க. ம். தம்பி டிக்கெட். மேடம் டிக்கெட் எடுங்க. சார் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் சார். அப்போ நீ பொட்டி மாதிரி ஏறல, திட்டம் போட்டு தான் ஏறி இருக்க. உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ பேசாத. முதல்ல 2 பேரும் ஃபைன் கட்டு. சார் நான் பாப்பாவுக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார். நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார். நீங்க வாங்க சார், வெளியே வாங்க சார். முதல்ல சார் பணத்தை வெளியே வாங்க சார். பணத்தை சத்தம் போடாதீங்க சார். சார் ப்ளீஸ் வாங்க சார். என்ன வயலன்ஸா பிஹேவ் பண்ற? எவ்வளோ சார் ஃபைன்? மொத்த காசு அடியா. சார் 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 என்ன சார் 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 மொத்தத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா நீ நல்லவனா இருந்தா நானே சார் பாப்பாவுக்கு நான் ஃபைன் கட்டிடுறேன் சார். ஃபைன் சார் சார் கட்டணும். அதான் சார் இருக்கு. என்ன விளையாடுற நீ? ஒரு டிக்கெட் வாங்கினா சார் என்னுடைய சார் ப்ளீஸ் சார் 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 வேற பணம் இல்ல சார். ஃபைன் மட்டும் எடுத்து சார். பண்ணுங்க சார். பணத்தை கொடுங்க சார். அவ்வளவுதான் சார் இருக்கு. கால்டா போலீஸ். சார் என்னையா சார் அவர் என் பணத்தை பிடிங்கிட்டாரு சார். என் பணத்தை தான் சார் திருப்பி வாங்கினேன். அவராக தான் சார் தடுமாறி விழுந்தார். நான் தள்ளி எல்லாம் விடல சார். யோ ராத்திரிலேருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரே கீழே விழுந்துட்டு உன்னை குத்து சொன்னாரோ? சார் ஐயா வந்து விசாரிப்பாரு, அவர்கிட்ட சொல்லிக்க. சார் பாப்பா பாவம் சார், தூங்கல சார். தூங்க வைக்க தான் சார் அங்கே போனேன். இல்லைன்னா போயிருக்கவே மாட்டேன் சார். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சார். என்னம்மா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? பிடிச்ச இடத்துல ஃபோன் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். இருங்க நான் போய் பேசிட்டு வரேன். என்ன குமார், இதுகளை பார்க்கும் போதே தெரியும் நீ வருவேன்னு. என்ன ஏட்டியா இதே வேலையாக போச்சு. மாதத்துக்கு ஒரு தடவை தான் பிடிப்பேன்னு சொன்னீங்க. இப்படி வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா பேர் போட சொல்லிட்டாரு. குமார் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். அதெல்லாம் வழக்கம் போல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நிமிஷம். ஐயா தான் லைனில் இருக்கார். ஐயா டேபிள். சரிங்க. செல்வி நீ கூட்டிகிட்டு போ. எனக்கா மவுண்ட் ரோட்லையா? ஆமாம் செல்வி, உட்காருங்க போகலாம். இருங்கக்கா நான் போகிறேன். முன்னாடி போய் ஃப்ளைட்டாக பிடிக்க போகிற? எல்லாரும் வீட்டுக்கு தானே போகிறோம். இவர் எப்படி? ஏட்டையா குழந்தை கூட உட்காந்துருக்காரு. என்ன கேஸ் அது? அதுவா டிடிஆரோட தகராறு. என்னப்பா அது? பச்சை குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. பார்த்தா பாவமா இல்லையா? எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிங்களா? வேண்டாம் குமார், இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தேவையெல்லாம் விளையாடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். பா இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா? இங்கே ஏன் பண்ண வந்தோம்? அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா. நம்ம வந்து ஒரு சின்னம்மா அது இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்து ப்ளீஸ்ப்பா நீ சொல்லாத. நாமே இங்கே வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். கடவுள் தான் நம்ம இங்கே வர வச்சிருக்காரு. தெரியல? அங்க பார். ஏய் ஒழுக்கமா உட்கார்ப்பா. இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பிச் செல்ல முடியாது. ஹலோ போலாமா? வா செல்வி. அண்ணே அண்ணன் யாரு? தங்க இடம் இல்லைன்னாங்க, அதான் ராவுத்தரை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? எந்த ஊரு? ராஜபாளையம் பக்கத்துல. நம்ம ஏரியா தான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ராவுத்தர்ட்ட வீடு கேட்டு வரேன். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் புல்லட் இடம் கொடுப்பாரு. பிரச்சனை தங்குறதுக்கு இடம் இல்ல, அதான் நீங்க கொஞ்சம் உதவி போய் பண்ணுங்க. பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு அங்கேயே தேங்க்யூ சொல்லு. குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வந்தவங்களாம் இங்கே இடம் இல்லை போ. இல்ல ராவுத்தரை, நம்பிக்கையா சொல்லி கூட்டிட்டு அட வரேன். நீ வேற சும்மா கடுப்பேத்தாது. போ சொல்லுமா அவனை. இது வேற. நீங்க கேளுங்க சார். குனிங்க குனிங்கன்றல தாத்தா, குனிங்கன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டை நீங்க தான் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா? வீடா? நாங்க வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? சீக்கிரம் கொடுத்துருக்கலாம்ல. கேம் தானே. என்ன கேமா? நீ சொல்றது ஒன்றும் விளங்கலே கண்ணே. ஆமா, உங்க வீடு, எங்க அப்பாவுடைய வேலை, எங்க பணம் எல்லாம் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு அப்பா சொன்னாரு. அப்பா பாவம்ல. ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்களா? செல்வி அவனை கூப்பிடுமா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சார் நான் தான் சொன்னனே சார்,
அவருக்கு நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது. நீங்க தான் நம்பல. சொல்ல எல்லாருக்கும் வாடகை 2000 ரூபாய், உனக்கு 1500. 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்துடும், புரியுதா? சரி. உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜெஸ்ஸி. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன், ஃபண்ட்ஸ் இல்லாமல் போச்சு. கார்டு டியூ, கிரெடிட் கார்டு, ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைமில் வந்துடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஜேம்ஸ் கிட்ட கூட ஸ்மூத்தான ரேப்பும் இல்லை. ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு ஜேம்ஸ் கேட்குறான். அவன்கிட்ட அடிப்பணிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என்னோட ஆடம்பரத்துக்கு காரணம். டேக் ஹோம் $75,000 திமிரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கிடைக்குமா? ஷியோர் மேம். தேங்க்ஸ். கார்ப்பரேட் காசு நம்மளை ஜெயிக்க பார்க்குது, நம்ம காசு ஜெயிக்க பார்க்குறோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை எவ்வளோ? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 1 lakh தர முடியுமா? கம் ஆன். ஹே லுக் ஜெஸி, ஏற்கனவே நான் உனக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ப்ளீஸ் ஜெஸி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். என்கிட்டயே கேஷ் இல்லையே, நான் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீ கார்டில் கேஷ் எடுத்து கொடுத்தேன்னா நான் கட்டிடுவேன். நான் பாலான்னு ஒருத்தர் வர சொல்கிறேன். அவர் இங்கேயே வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவார். ப்ளீஸ் ஜெசிகா. ஓகே. டிசம்பர்லயே நீங்க முடிச்சு கொடுக்காது உங்க தப்பு. இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டுருக்கீங்க. பாருங்க சார், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்கிட்ட பேசுறாங்க. Thank you. தொழிலே அந்த நேர்மை இருக்கணும். Yeah, thank you. Okay, bye. Yeah, bye. Thank you, Jesse. Thank you so much. It's okay. பனி பெய்யுது. சிட் இன்சைட் அகரன். உள்ள போ. Yeah, let's go. ஹலோ, அளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. சொன்ன வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. அப்பா, இந்த 2 விரல்ல ஒன்று தொடு. எதுக்குமா? உன் வேலையை ஒளிச்சு வச்சிருக்க ஆள் இங்க இருக்காரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். தொடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நீ போப்பா. வணக்கம் ஐயா. கல்யாணமா? எல்லாருக்கும் உள்ளது எல்லோருக்கும். யார் தம்பி? வேலை ஏதாவது கிடைக்குமா? எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். வேலை எதுவும் இல்லை. உனக்கு எந்த ஊர்? சேத்தூர். சேத்தூரா? வா. மாப்பிள்ளை சொந்தத்துலையா? ஆமாங்க, தங்கச்சி பையன் தாங்க. அது என்ன பண்ண சார்? சாரி சார். எங்க அப்பா வேலைய கடவுள் உங்ககிட்ட கொடுக்கலையா? கடவுளா? ஆமா, கடவுளும் நாங்களும் ஒரு கேம் ஆடுறோம். கடவுள் எங்க அப்பா வேலையை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க. அது நீங்களா இல்லையா? ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது நானா இல்லையான்னு சொல்கிறேன். தம்பி போய் அங்கே வெயிட் பண்ணுப்பா. சரிங்க சார். இப்படி கேட்கணும். பெரிய மனுஷங்க சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுடா. பா, ஃபோன் வருதுப்பா. ஹை, அம்மா பேசுறாங்க. பேசுப்பா. ஹலோ அப்பா, நான் அகரம் பேசுறேன்ப்பா. ஏ அகரா. அப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ என்னடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ நீ எங்க இருக்க? அப்பா ப்ளீஸ்ப்பா, வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. கல்யாணத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியல. இந்தா. அது அப்பா இங்க ஒரு சின்ன வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. அகரா. ஏய் அப்பா, அகரன் என்னப்பா சொன்னா? வெளியில் ஒருத்தர் குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு பாரு. அவரை வர சொல்லு. வர சொல்லு. சொல்லமாடி. நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்பா கீழே தான் இருக்காரு. ஐ ஏய் ஆதிக்குட்டி, எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. உங்க அப்பா எங்க? அப்பா மேல வரமாட்டேன்னாரு. அகரன் கீழே போயிருக்கான். சரி,
நீ வா. ஏய் அகரா அப்புறம் இருக்க அப்பா அப்பா தெரியா? எங்கடி தங்கியிருக்கீங்க? பழைய வீட்லையா? இல்லம்மா, புது வீடு. கேம்ல ஜெயிச்சிருக்கோம். புல்லட் ராவுத்தர் தாத்தா வீடு. இங்க நிறைய வீடு இருக்கு, ஆளே இல்ல. அங்க நிறைய பேர் இருக்கும், ஒரே ஒரு வீடு தான். புல்லட் தாத்தா ரொம்ப நல்லவர், சாக்லேட்லாம் வாங்கி தருவாரு. ஏக்கடா திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. ஏன்ப்பா என்னை மட்டும் விட்டுட்டு போனேன்? நான் உன்னை விட்டுட்டுலாம் போலடா. இந்தா நீ ஃபோன் பண்ணணும்னு அப்பா வந்துட்டல்ல. இல்ல, உனக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தானே அதிரா மட்டும் கூட்டிட்டு போனேன். இல்லடா ஆகரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்பாவுக்கு இப்போ தான் வீடு கிடச்சிருக்கு, அப்புறம் வேலை கிடச்சிரும், நிறைய பணம் வந்துடும். வந்த உடனே அப்பா உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன். சீக்கிரமாப்பா, எனக்கு கதை சொல்ல கூட ஆள் இல்லப்பா. வேலைக்காவது போறாரா இல்லையா? இன்னைக்கு செகண்ட் கேம்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு, அதுக்குள்ள அகர ஃபோன் பண்ணிட்டான். கடவுள் ஜெயிச்சிட்டார். என்னடி உளற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, விளையாண்டு பார்த்தாதான் புரியும். ஆமா, காலைல என்ன சாப்பிட்டீங்க? சாண்ட்விச். சாண்ட்விச்சா? ஆமா. டா வீட்டில் சமைக்கிறதே இல்லையாடா? சமைக்கிறதா? அது எதுக்கு? அதான் ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு. ட்ரிங் ட்ரிங் ஹலோ 2 பீட்சா, ட்ரிங் ட்ரிங் ஹலோ ஒரு பார்பிக்யூ, எல்லாமே ஒரே டேல கிடைக்கும். டோர் டெலிவரி லைஃப். உனக்கு ஒரு பிஸா ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாமா, அப்பா சமைச்சு கொடுத்தார், கருவாட்டு குழம்பு. இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு, இதுதான் ஹெல்தி. ஆதி ஆதிரா, இதோ வரேன்ப்பா. அம்மா வரேம்மா, பாய். பக்கத்துல தான் இருக்கேன் அப்பா. அப்பா அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன். சரிப்பா. பாய்டா. பாய் ஆதிரா. வர முருகா. பாய் சாப்பிடலாமா? வரா, நீ வீட்டுக்கு போ. பாய்ப்பா. அம்மா என்ன சொன்னாங்க? இங்கே இருன்னு சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா, அகர்மியும் நம்ம கேம்ல சேர்த்துக்கலாம்ப்பா. ஹாய் யாரு? இளங்கோ. நிஷா மேடம். ஒரு நிமிஷம். ஹாய், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஏய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னோட கார் தான், பிராண்ட் நியூயா. நல்லா இருக்கு. வாங்களே, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே. இல்ல பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா, அது போதும். ப்ளீஸ் வாங்க, சும்மா வாங்க. சரி. வாடா, போயிட்டு வரலாம். உட்காருங்க. வா. என்ன ஆச்சு இளங்கோ? நல்லா தானே இருந்தீங்க? சின்ன சின்ன சண்டைகள், அவ்வளோதான். ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு, முடியலன்னா வான்னு சொன்னான். தோற்று போகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, அதான் வாழ்க்கையை துரத்திட்டு இருக்கேன். முடிச்சிட்டியா? சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன். இளங்கோ, காசு எடுத்துட்டு போ. எதுக்கு இவ்வளோ பணம்? இதெல்லாம் உன் பணம் தான். முதல்ல 100 ரூபாய்க்கு விளையாடணுமா, அப்புறம் நிஷா தான் 500 ரூபாய்க்கு விளையாட சொன்னா. அப்புறம் விட்ட காசை பிடிக்கணுங்கிறதுக்காக வதனா 2000 ரூபாய்க்கு விளையாடினா. எல்லா விளையாட்டுலையும் நீ தான் ஜெயிச்ச. வேணாம் மாமி, உங்கள் அன்புக்கு நன்றி. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன். அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன். அவள் புரிஞ்சுக்குவா. வரேன் மாமி, வரேங்க. ஜேம்ஸ் சார் இருக்காரா? இல்ல, வெளியில போயிருக்காரு. நீங்க?
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லியிருக்கார். உள்ளவா வாங்க. உன் பேர் பெலிட்ட தானே? வீடு நல்லா இருக்க. உட்காருமா. இல்ல பரவாயில்ல, நீங்க அட உட்காரு. பெலிட்ட, ஹாரிசன் ஹைட்ஸில் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 8 மாதம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. ஒரு BMW வாங்கியிருக்கேன். 2 கிரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்கு. கடன் வாங்கினா போதாதம்மா, அது சரியாக கட்டணும். நீங்க யாரு? உங்ககிட்ட காசு வசூல் பண்ணுற பொறுப்பை பேங்க் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. இல்ல நான் அதை பேங்க்ல கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். நீங்க கிளம்புங்க. அடோ உட்காருமா. பேசிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறேன். போகிற வார இடத்துல பொம்பளை புள்ள இருக்கு, வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது. ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறை பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும். அப்படி ஒரு மிரட்டணும். அடிதடியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருமே பாவம், மிடில் கிளாஸ். மானத்துக்கு அஞ்சன கவரிமான் ஜாதி. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி விடு. நான் கடன் தானே வாங்கினேன். கடன் வாங்கினேன். பெலிட்டா ப்ளீஸ். அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல ஜெசி. அழாத, முதல்ல தண்ணி குடி ப்ளீஸ், அப்புறம் பேசிக்கலாம். குடி. ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. சொல்லுங்க ஜேம்ஸ். ஜெசிகா, வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு? பெலிட்டா எங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரி ஓகே. என்னாச்சு ஜேம்ஸ்? பெலிட்டா எங்க? பெலிட்டா, பெலிட்டா, பெலிட்டா. தண்ணி குடி. நீ வேற தனியாக இருக்க. யூ நோ சம்திங், டிப்ரெஷன் இஸ் அ வர்ஸ்ட் எனிமி. பெலிட்டா என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. அது தவிப்பா, பயமா, என்னன்னு எனக்கு புரியல. தேங்க்ஸ். வீட்டில் இருந்தா கண்ட்ரோல் இழந்துருவேன் தான் நான் இங்கே வந்தேன். நோ ப்ராப்ளம், திஸ் இஸ் யர் ஹவுஸ். இளங்கோ என்ன சொல்றாரு? வந்தாரா? இளங்கோவா?
வீடு வரைக்கும் வந்தார், வீட்டுக்குள்ளே வரல. லைஃப்பில் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே வாழ முடியாது. நம்மளை சுற்றி நிறைய அன்பு இருக்கு ஜெசி, அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். நம்மளை தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போடணும். தட்ஸ் அ பனிஷ்மெண்ட். நீ இளங்கோவை தண்டிச்சே ஆகணும். ரொம்ப யோசிக்காத ஜெசி, இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரோய். இளங்கோ என்னை விட்டு போயிட்டார். பட் என்னால் இப்போல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல. பெலிட்டாவோட டெத்துக்கு அப்புறம் என் கான்ஃபிடென்ஸு குறைஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு. சட்டுன்னு எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி. தோலில் சாஞ்சால யாரும் இல்லைன்னா என்ன வாழ்க்கை வாழ்கிறோம். ஜெசி, எதுவுமே தப்பு இல்லை. இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறுக்கடிக்கிற அன்பு ஆறுதலும் தான். வேற எதுவும் யோசிக்காத ஜெசி. நத்திங் வென்ட் ராங் யார். வேணாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஜெசி இஸ் கெட்டிங் லேட். நீ என் வீட்டில் தூங்கிட்டு போலாம். ஜெசி, அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மளை 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல, நீ கூட சட்டையை பிடிச்சி மிரட்டினியே, அவர் தான் வேலை கொடுத்தார். நீயும் மிரட்டினியா? நான் எங்கடா மிரட்டினேன், நீ தான் மிரட்டிட்டிய எனக்கும் சேர்த்து. போ, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போ. என்னது? அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஹாய். ஹாய். ஹலோ. எஸ் ரைட். எஸ். ஜெசி, ஒரு நிமிஷம். நோ சாரி ஜெசி, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. வாட்? எஸ்டர்டே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் சொன்னா? ராய் தான் சொன்னார். இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்ல சொன்னார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அகரநாதிராவோட யார் வேணும்? ஜெசிகா. யார் வேணும்? எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? ஹலோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு வந்துட்டே இருக்கீங்க. செக்யூரிட்டி கூப்பிடவா? உட்காருமா. அடச்சே, இங்க வாங்கடா. பொம்பளை பொண்ணு, அது என்ன பண்ணிட போகுது? ஹவுசிங் லோன் கட்டலையம்மா. அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் கட்டிடும். இது சரியான பதில் இல்லையே. மா, அகரா உள்ள போய் படு, அம்மா வரேன். யாரு? உன் பிள்ளைய? டேக்கண்ணா, இங்க வாடா. வாடா, இங்க பாருடா. ஹோம் கிரீம். ஐ சாக்லேட். சாக்லேட். வாடா. வாங்கிக்க சொல்லுமா. சாதாரண சாக்லேட், லோ சுகர். எப்பவும் பாக்கறதுல சாக்லேட் இருக்கும்.
சாப்பிட்றா செல்லம். ஒரே பிள்ளை தானே? என் பேர் சாமுவேல். உன் பேர் என்ன? அகரன். வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்லையே. அப்பா ஆட டிவி புக்கில் புருஷனா? அப்புறம் என்னவா, பணத்தை கட்டிட வேண்டியதானே? நான் சீக்கிரம் பணத்தை கேட்டுறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ தவணை கேட்டதும் தலையாட்டிட்டு போறதுக்கு நான் வந்தேன். 3 மாசம் பெண்டிங். நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க, நாளை கழிச்சு பணம் கட்டிடு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, தனியாக வேற இருக்க. நம்ம பயலுவெல்லாம் நல்ல பயலுவதான், ஆனா நான் மோசமானவன். எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. போங்க. வாங்கடா போலாம். நம்மளை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கு வசூலாயிடும். என்னாச்சுமா? நாகரிக முகத்துல பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசு புதுசா எதையோ தேடி போய் நம்ம நிம்மதியவும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க. பழசை தக்க வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையா அழகா வாழலாம். 3 கேம்லயே ஜெயிச்சிட்டோம். இப்போ கடவுள்கிட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் கேட்கலாம்ல? கேட்கலாமே. எப்படிப்பா கடவுள்கிட்ட கிஃப்ட் கேட்கறது? அது ஒரு பேப்பர்ல எழுதி அப்பா கிட்ட கொடுத்துரு, அப்பா கொண்டு போய் கொடுத்துறேன். சரியா? சூப்பர்ப்பா. விடுப்பா. என்னடா? நான் போய் காட்க்கு லெட்டர் எழுதணும். டேய், சின்ன கிஃப்டா கேளுடா. ஓகே ஓகே. சின்ன கிஃப்டா கேட்டேன்னா காட் சீக்கிரம் கொடுத்துருவாரு. ரொம்ப பெரிய கிஃப்டா கேட்டேன்னு வச்சுக்கேன், டெலிவரி பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். எழுதியாச்சா? கொடுங்க. இத நேரா காட் கிட்ட தான் கொடுக்கணும். நீ பிரிச்சு படிக்க கூடாது. நான் மாட்டேன்டா. நீ என்ன கிஃப்ட் கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அம்மா கிட்ட தானே எழுதியிருப்ப. அன்புள்ள கடவுளுக்கு, எனக்கு நீங்கள் தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு பதிலாக அகரன் கொடுத்துருங்க. அகரனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரஸ்வதி அக்கா வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல, இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், எல்லாம் சரியாயிடும். சேஃபாக இரு, அம்மா போயிட்டு வரேன். நில்லுங்கடா. அவ இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா, அவளை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். எனக்கு பசிக்குது. உனக்கு? அண்ணன் நானும் இன்னொரு வேலையாக வந்திருக்கோம். ஏய், இன்னொரு புட்டை போடு. நீ பாட்டி எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துடு. நாங்கள் அங்கே வந்துடுறோம். சின்னையா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேலை, பணம், ஈகோ இதான் பெருசாக தெரியும். உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? ஊரில் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. இளமை இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியறதில்ல. புருஷன் முன்னாட்டினா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும். தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கையா சொல்கிறாங்க? தாய் உடல்லேருந்து வரும், மனைவி உடலோட கலக்கிறோம். உடலும் உசுருமா இருக்கிறது அந்த 2 உறவு மட்டும்தான். ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய, அது யார் கொடுத்தது? உன் பொண்டாட்டியா?
2 பிள்ளைய பெத்து கொடுத்தால, அவகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு போய் அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரி சரி, தப்பு அவளாவே இருக்கட்டுமே, மன்னிப்பு நாம கேட்போம். நீ கேட்குற மன்னிப்பு மூலமா ஆண்டவன் உன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பான்னா போய் மன்னிப்பு கேளிய. இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானா? இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே? போய பையன் வீட்டுக்குள்ள இருக்கான். நல்லது. போலீஸுக்கு போகிறது பூட்டொடுக்கிறது புத்திசாலித்தனமா யோசிக்காம நான் சொல்ற இடத்துக்கு பணத்தோட வா. சாவியை தரேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. குருவம்பேட்டை ஜின்னிங் ஃபேக்டரி, செட்டிலப்பாக்கம் பாலத்துக்கு கீழே. பயமா இருக்குமா? அப்பா, காட் நமக்கு அகரனை கிஃப்டா கொடுத்தா இந்த கேம் ஓவர்லப்பா. இந்த கேம் முடிஞ்சதுமே இன்னொரு கேம் ஆடும். அது ஸ்பெஷல் கிஃப்டா அம்மாவை கேட்போம். அகரனை பார்க்க வந்தாச்சு. உள்ள போறோம். அகரனை தூக்கும். அதே இங்கே நிக்கிறானா? என்னாச்சு? என்னாச்சு சார்? அந்த பேங்க்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார். யோ, அறிவில்ல, சின்ன குழந்தை உள்ள வச்சு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார். பிள்ளைங்களா பயப்படுது பாருங்க சார். அகர தள்ளு தள்ளு. சார் 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 பூட்டு உடைக்கிறதுலாம் முக்கியம் இல்லை சார். அவனுக்கு பேங்க் கடனை வசூல் பண்றேன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவானுங்க சார். அவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவனுக்கு கொலகார பாவிங்க சார். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சார். அம்மா குருவம்பேட்டை ஜின்னிங் பேட்டைக்கு போறதா சொன்னாங்க. அங்க போற பொண்ணுக்கு எதுவும் அசிங்கப்படாம திரும்பினதே கிடையாது சார். அம்மா வேற அங்க தனியா போயிருக்காங்க சார். நீங்க போய் அம்மாவை பாருங்க சார். நீங்க இதை கொடுங்க சார். அகரா இரு வந்துடுறேன். அகரனை பார்த்து குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன். போங்க சார். தொழிலுதெல்லாம் சகஜம். 1-2 அடி மேல விழத்தான் செய்யும். கோபம் வருதடா.
புள்ளைய வச்சு பூட்டிட்டு போன பொண்டாட்டி மேலே வராத கோவம் ஏன் மேலே வருதா? ஏய் அடிடா அடிடா. என்ன அடிச்சு போட்டுட்டு இவ்வளோ கூட்டிட்டு போயிடுவியா? இன்னைக்கு கூட்டிட்டு போயிடுவேன், நாளைக்கு சும்மால 80 கையெழுத்து போட்டிருக்க அவன் பொண்டாட்டி. நான் இல்லைனா இன்னொருத்தன் வருவான், அவனும் இல்லைனா போலீஸ் வரும். செக்கு கொடுத்திருக்க, அரெஸ்ட், ஜெயிலு, உன்னால தப்பிக்கவே முடியாது. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் சிலந்தி வலை, சிக்கினா மீள்றது கஷ்டம். கடன் வாங்கிட்டு கை நீட்டுறேன். காசு எனக்கு வரணும், இல்லைன்னா உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம். சார் தப்பு தான் சார், நான் பண்ணது தப்பு தான், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஒரு நாள், ஒரே ஒரு நாள். நான் எப்படியா பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ். நோட்டீஸு, ஃபோன் காலு, நேரில் வந்து மிரட்டுறது, பூட்டு போடுறது எல்லாம் பண்ணியாச்சு. பணம் இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது சார். வீட்டில் குழந்தைங்க தனியாக இருக்காங்க சார், ஏங்கி போயிடுவாங்க சார். சார் அவங்க போட்டு நான் வேணா இங்கே இருக்கேன் சார், நான் இருக்கேன். நல்ல டீலாக இருக்க. சரி சாவிதாரா, நீ போ, அவன் இங்கே இருக்கட்டும். அவன் பொண்டாட்டேனா பத்திரமா பார்த்து சார். ப்ளீஸ் சார், தப்பாக பேசாதீங்க சார். சார் அவங்க போட்டு நான் இங்கே இருக்கேன் சார். சார் சார் நான் உங்கள் கால் வேணாலும் விழுகிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் நான் ஏமாற்ற மாட்டேன் சார், உங்கள் பணம் எப்படி வந்துடும் சார். சார் எப்படிடா காசு கொடுப்பேன்? போய் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்காத சார். எனக்கு நல்ல மனுஷங்க இருக்காங்க சார், அவங்க பணம் கொண்டு வருவாங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார், ப்ளீஸ் சார். நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன், நம்புங்க, ஏமாற்ற மாட்டேன். உன் பையன் உள்ள இருக்கிறது தெரியாம நான் பூட்டிட்டு வந்தேன், அது ஏன் தப்பு? அதுக்காக சாவி தரேன், அவளை போக சொல்லு. ஏய் என்கிட்ட தோற்று போயிடக்கூடாதுன்ற பிடிவாதத்தில் கண்டவன்ட்டெல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறிய. பிள்ளைங்களை பாரு. நாளை காலையில் வரைக்கும் உனக்கு டைம். பணம் வரலன்னா ஊருக்கு வெடியும், உனக்கு வெடியாது. போய் எப்படி உட்காரு, போ. நீங்க போனதுலேருந்து எதுவுமே சாப்பிடல. அவங்க அழுகுறத பார்த்தா பாவமாக இருந்ததுமா. இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. நான் வரேம்மா.
நல்லா இருக்குள்ளது எல்லோருக்கும். வரேன். வாங்கய்யா. குழந்தைங்களை நீ கூட்டிட்டு போறியா? ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க, உன்னையே தேடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க உன்கிட்ட இருக்கிறது தான் சரியில்லைங்கோ. நான் நல்ல மனைவியாகவும் இல்லை, நல்ல தாயாகவும் இல்லை. நீ போனதுக்கப்புறம் நான் நல்லா இல்லை, அகரணியும் நல்லா வச்சுக்கல. நான் தோத்தது கூட உன்கிட்ட காட்டிக்கூடாதுன்னு இருந்தேன். அவ்வளோ ஈகோ. காசு பணம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்னு நினைச்சேன். ப்ராக்டிக்கலா எதையுமே யோசிக்கல. உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அன்புக்காக ஏங்குறதும் உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. குழந்தைங்களை நீயே வச்சுக்க. உங்க வாழ்க்கை விட்டே நான் போயிடுறேன். விட்டுரு இளங்கோ. நீ மன்னிச்சாலும் நான் திறந்து போறதில்ல, இப்படியே தான் இருப்பேன். விடு. நீ என்ன மன்னிச்சிரு ஜெசி. நம்ம 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. 2 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்றதை மறந்துட்டு புருஷன் முண்டாட்டியா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஜெசி இளங்கொண்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அகரன் ஆதிராக்கு அப்பா அம்மாவை வாழ்வோம். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்.